வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. ஆரோவில் கண்ணாபார், பாரடைஸ் கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம் என சுற்றுலா தலங்கள் ஏராளமானவை இருந்தாலும் ஊசுட்டேரி பறவைகள் சரணாலயம் சுற்றுலா பயணிகள் நிச்சயம் காண வேண்டிய ஒன்று. புதுச்சேரி நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் விழுப்புரம் சாலையில் உள்ள ஊசுட்டேரி மிகப்பெரிய ஈரநிலமாக விளங்குகிறது. இந்த ஏரியின் பரப்பளவை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இரு மாநிலங்களுக்கு சொந்தமான பகுதியாக உள்ளது. கிட்டத்தட்ட 850 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் 390 ஹெக்டேர் பரப்பளவு புதுச்சேரியில் அமைந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரியை புதுச்சேரி அரசு 2008ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. இலங்கைக்கு இனப்பெருக்கத்திற்காக இடம்பெயரும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் தமிழகத்தில் நாகை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் தங்கி இனப்பெருக்கம் செய்யும். அவ்வாறு நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவைகள் நவம்பர் மாதம் முதல் ஓரிரு மாதங்கள் ஊசுட்டேரி பறவைகள் சரணாலயத்தில் தங்கி ஓய்வெடுக்கும். குறிப்பாக 60% பறவைகள் ஆஸ்திரேலியா, ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து பெலிகான், கிரேக்ரான் மற்றும் உள்நாட்டு பறவைகளான பூநாரை, மஞ்சள் மூக்கு நாரை, கருநீர் கோழி உள்ளிட்ட 54 வகைகளுக்கு மேலான பறவை இனங்கள் ஊசுட்டேரியில் முகாமிடும். அங்கு ஓய்வெடுக்கும் பறவைகள் கிடைக்கும் உணவுகளை உட்கொண்டு தங்களை இனப்பெருக்கத்திற்காக தயார் செய்யும். அதில் ஸ்பூன்பில் எனப்படும் கரண்டிவாயன் ஊசுட்டேரியில் உள்ள முள்மரங்களிலும், காமன் கூட் எனப்படும் நாமக்கோழி பறவைகள் சிறு சிறு நீர்நிலைகளிலும் இனப்பெருக்கம் செய்வதை காண முடிவதாக பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரொம்ப தூரத்திலிருந்து வர பறவைகள் நம்ம பாண்டிச்சேரி பகுதியில் தங்கி 1 மாதம் 2 மாதம் தங்கி இங்கே சாப்பிட்டு அந்த எனர்ஜியை திரும்ப கெயின் பண்ணி ரொம்ப நீண்ட தூரம் பறக்கும். சமீப காலமாக அப்படி வர பறவைகள், நிறைய பறவைகள் இங்கேயே இனப்பெருக்கம் செய்கிறதையும் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரண்டிவாயன் என்று அழைக்கப்படுற ஸ்பூன்பில், யூரேஷியன் ஸ்பூன்பில்னு சொல்லுவாங்க. அது உசுட்டேரியில் இருக்கிற தீவில் இருக்கிற முள் மரங்களில் நிறைய கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. உசுட்டேரியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நீர்நிலைகள், சேதராப்பட்டு நீர்நிலையாக இருக்கலாம், நிறைய சின்ன சின்ன நீர்நிலைகளில் காமன் கூட்டுன்ற வகையான பறவை இனம் நிறைய இனப்பெருக்கம் செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏரியை சுற்றி பார்க்க புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் படகுகள் விடப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவர் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி 3 மணி நேரம் ஏரியை சுற்றி பார்க்க வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒசூர் ஒன் ஆஃப் தி 85 வெட்லாண்ட் கன்சர்வேஷன் சைட்ஸில் ஒன்றுங்கிறதுனால இதோட பாதுகாப்பு நேஷனல் வெட்லாண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் மூலிமா ஃபண்டு வாங்கி பேட்ரோலிங் போட்ஸ் மற்றும் மற்ற டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஒசூரில் நம்ம ஈகோ டூரிசம் கான்செப்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஈகோ டூரிசம் மூலிமா பறவைகளை காமிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை போட் மூலிமா போட்டை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. மேலும் ஒசூர் ஈக்காலஜிக்கலாக நமக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை, வேடந்தாங்கல் இந்த மாதிரி பறவைகள் அங்கே ஓய்வெடுக்கிற பறவைகள் இங்கேயும் ஓய்வெடுக்கிறது நமக்கும் பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது. இங்குள்ள படகு ஏறுதளம் சேதமடைந்துள்ளதால் அதனை சீர் செய்து சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் மிக பெரும் சுற்றுலா தலமாக ஊசுட்டேரியை மேம்படுத்த வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கை. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து சண்முகம் மற்றும் நந்தினி.